முருகனுக்கு வந்து அறுபடை வீடுகள் இருக்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐயப்பனுக்குமே வந்து அறுபடை வீடுகள் இருக்குது. அதில் ஒன்றான ஆரியங்காவுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம கோயிலில் சுற்றி பார்ப்போம். தரிசனம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரியங்காவு கோயிலுக்கு வந்து எப்படி வரணும், எந்த பஸ் ரூட், இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இங்கே காவல் தெய்வமான கருப்பசாமி இருக்கார். கருப்பசாமி மட்டும் இல்லைங்க, கருப்பாயி அம்மாவோட சேர்ந்து தம்பை சமேதராக இருக்கார். வாங்க சாமி கும்பிட்டுட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போகலாம். போச்சு. இங்கே வந்து நம்மளோட முழுமுதற் கடவுளான விநாயகர் வந்து வில்வ மரத்தோட அடியில் இருக்கார். வாங்க அவரையும் வழிபட்டுட்டு நம்ம ஐயப்பனை பார்க்க போகலாம். இங்கே வந்து கோவிலுக்கு எதிர்ப்புறத்துலேயே வந்து ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்குது. வாங்க கோவிலுக்கு வரவங்க வந்து முகம் கை கால்களை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நீரோடை. வாங்க. எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலில் வந்து பெண்கள் தரிசிக்கலாமா, உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஆரியங்காவு கோவிலில் வந்து அந்த மண்டபம் வரைக்குமே வந்து பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அங்கே நின்று சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். உள்ளேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களும் குழந்தைகளும் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. ஆண்கள் வந்து உள்ளே போகும்போது வந்து அவங்களோட சட்டை துணி மேலாடையை வந்து அகற்றிட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிடணும். கோவிலுக்குள்ளே இந்த மண்டபத்தில் வந்து இந்த இடம் வரைக்கும் தான் வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க சாமியை வந்து கும்பிடுறதுக்காக. ஸோ இங்கே சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக அவங்க வெளியே வந்துடுவாங்க. இந்த மருத்துக்கடையில் வந்து கஜலட்சுமி தாயார் வந்து இருக்காங்க. வாங்க அவங்களையும் கும்பிட்டுலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பெண்கள் வந்து ஒரு இடம் அளவுக்கு தான் வந்து அவங்க அனுமதிக்கப்படுறாங்கன்னு. இப்போ நம்ம ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் அவங்க வெளியே வருவாங்க. இந்த வழியாக தான் அவங்க வெளியே வருவாங்க. இப்போ எந்த வயது வரம்பு உள்ள பெண்கள் எல்லாம் உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு பார்த்தோம் அப்படின்னா 10 வயசுக்கு குறைவாகவும் 50 வயசுக்கு மேலாகவும் இருக்க பெண்கள் வந்து உள்ளே போய் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு ஆண்களைப் போலவே இந்த வழியாக வெளியே வரலாம். வருடமே வந்து டிசம்பர் 24ஆம் தேதி பாண்டியன் முடிப்பு அப்படிங்கிற ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும். யாருக்கும்னா ஐயப்பனுக்கும் புஷ்கலைக்கும் இந்த மண்டபத்தில் வச்சு தாங்க நடக்கும். டிசம்பர் 25ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறும். எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆரியங்கா வந்தால் தங்குறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்கான்னு. ஆமாங்க, இங்கே நிறையா ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சார்ஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கும் வேறு மாதிரியான சார்ஜஸ் தான் இங்கே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலுக்கு எப்படி வர ரூட்னா, செங்கோட்டையில் இருந்து 15 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா புளியரை வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். பஸ் வசதி நிறைய இருக்குது. பஸ் வசதி நமக்கு செங்கோட்டையிலேருந்து கண்டினியூஸாகவே இருக்குங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.